அன்பார்ந்த நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். இன்வெஸ்ட்மெண்ட் இன் தமிழ் சேனல் மூலமாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸில் இருக்கிற மோட்டிலால் ஆஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட், இந்த ஃபண்டை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது கேட்டகரின்னு பார்க்கும்போது லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் ஹவுஸ் மோட்டிலால் ஆஸ்வால் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த ஃபண்டை லான்ச் பண்ண டேட்டு 27th September 2019. ஃபண்ட் டைப் ஓப்பன் எண்டட். பிளான் 2 டைப் இருக்குது, டைரக்ட் அண்ட் ரெகுலர். நீங்கள் டைரக்ட் பிளான் க்ரோத்லேயே எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இந்த ஃபண்டில் பார்க்கும்போது டைரக்ட் பிளானில் 0.51% இருக்குது, ரெகுலர் பிளானில் 1.77% இருக்குது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடிய ஃபண்ட் சைஸ் 7710 கோடி. பெஞ்ச் மார்க்னு பார்க்கும்போது BSE 500 TRI. நெட் அசட் வேல்யூ சொல்லக்கூடிய NAV 12th December 2024 நிலவரப்படி பார்க்கும்போது டைரக்ட் கோத்தில் ₹38.0307, ரெகுலர் கோத்தில் ₹35.1109. இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் சிப்பு முறையில் ₹500 தேவைப்படும். இது லம்சம் அமௌண்ட்டாக இருந்தால் ₹1000 தேவைப்படும். ரிஸ்க்னு பார்க்கும்போது இந்த ஃபண்டு வெரி ஹை. இந்த ஃபண்டோட அசட் அலோகேஷன் எப்படி இருக்குன்றது பார்த்தலாம். நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ்னு பார்க்கும்போது இதில் 31 ஸ்டாக்ஸ் இருக்குது. இது ஈக்விட்டி பேஸில் 97.07% இருக்குது, டெட்டில் 1.46% இருக்குது, அதர்ஸில் 1.47% இருக்குது. இந்த லார்ஜ் கேப்பில் பார்க்கும்போது 35.91% இருக்குது, மிட் கேப்பில் 37.10% இருக்குது, ஸ்மால் கேப்பில் 24.06% இருக்குது. இந்த மோட்டிலால் ஆஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டில் இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் எப்படி வந்திருக்குன்றது பார்த்தலாம். 6 monthsல இது 24.09% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 1 yearல 53.91%, 3 yearsல 29.25%, 5 yearsல 29.37% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த மோட்டிலால் ஆஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டில் டாப் 5 ஹோல்டிங்ஸ் என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்றது இப்போ 1 by 1 பார்த்துடலாம். ஜொமேட்டோவில் 8.12% இருக்குது, ட்ரெண்ட் லிமிட்டடில் 6.47% இருக்குது, கல்யாண் ஜுவல்லர்ஸ் லிமிட்டடில் 5.38% இருக்குது, பாரதி ஏர்டெல் லிமிட்டடில் 4.92% இருக்குது, சம்வர்த்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிட்டடில் 3.69% இருக்குது. டாப் 5 ஹோல்டிங்ஸாக இந்த மோட்டிலால் ஆஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு. இப்போ நம்ம வந்து சிப்பு முறையில் மோட்டிலால் ஆஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் க்ரோத்தில் 6 months, 1 year, 3 years அண்ட் 5 yearsல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி தேதிக்கு எவ்வளோ ரிட்டர்ன் வரும்ன்றதை இப்போ பார்த்தலாம். மோட்டிலால் ஆஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் டைரக்ட் ஃபண்ட் க்ரோத்தில் மாதம் 10,000 சிப்பு முறையில் 6 மாதங்களாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹60,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது ₹67,195 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹7,195 இருக்குது. இந்த ஃபண்டில் டைரக்ட் ஃபண்ட் க்ரோத்தில் மாதம் 10,000 சிப்பு முறையில் 1 வருடமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹1,20,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது ₹1,53,000 இருக்குது. இதில் ப்ராஃபிட் மட்டுமே தனியாக பார்க்கும்போது ₹33,000 இருக்குது. மாதம் 10,000 சிப்பு முறையில் டைரக்ட் ஃபண்ட் க்ரோத்தில் இந்த ஃபண்டில் 3 வருஷமாக தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹3,60,000 சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது ₹6,60,000 இருக்குது. இது மூலமாக கிடைக்கப்பட்ட ப்ராஃபிட் ₹3 லட்சம் இன்னைக்கு தேதிக்கு. இந்த ஃபண்டில் டைரக்ட் ஃபண்ட் க்ரோத்தில் மாதம் 10,000 சிப்பு முறையில் 5 வருடங்களில் தொடர்ந்து இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் ₹6 லட்சம் சேர்ந்துருக்கும். அதனோட கரண்ட் வேல்யூன்னு பார்க்கும்போது ₹14,43,000 இருக்குது. இன்னைக்கு தேதிக்கு ப்ராஃபிட்னு பார்க்கும்போது அது ₹8,43,000 இருக்குது. மாதம் 10,000 சிப்பு முறையில் 5 வருடங்களில் தொடர்ந்து இந்த ஃபண்டில் வந்து டைரக்ட் ஃபண்ட் க்ரோத்தில் இன்வெஸ்ட் பண்ண மூலிமா இன்னைக்கு கிடைக்கப்பட்ட ப்ராஃபிட் வந்து அது ₹8,43,000 இருக்குது. இப்போ நம்ம வந்து மோட்டிலால் ஆஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டோட இதே கேட்டகரியில் இருக்க மற்ற ஃபண்ட்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். எந்த ஃபண்ட்ஸ்லாம் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இதில் வந்து எது பெஸ்ட்டுன்றது இப்போ பார்த்துடலாம். மோட்டிலால் ஆஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் 6 மாதத்தில் கொடுக்கப்பட்ட ரிட்டர்ன் வந்து 24.09%. குவாண்ட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் 6 மாதத்தில் -4.05% இருக்குது. பந்தன் கோர் ஈக்விட்டி ஃபண்ட் 6 மாதத்தில் 11.18% இருக்குது. இன்வெஸ்ட்கோ இந்தியா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் 6 மாதத்தில் 16.81% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. HSBC லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் 6 மாதத்தில் 15.78% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நிப்பான் இந்தியா விஷன் 6 மாதத்தில் 10.28% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 6 மாதத்தில் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 10.05% இருக்குது. அப்படி பார்க்கும்போது 6 மாதத்தில் பெஸ்ட் ரிட்டர்ன் பார்க்கும்போது அது மோட்டிலால் ஆஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட். இது 6 மாதத்தில் 24.09% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக வந்து 6 மாதத்தில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு.
6 monthஸில் ஒஸ்ட் ரிட்டர்ன் பார்க்கும்போது குவாண்ட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் இது -4.05% இருக்குது. மற்ற 4 ஃபண்டுகளாகிய பந்தன், இன்வெஸ்கோ, HSB, நிப்பான் இந்தியா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக தான் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் டாப்பர் பார்க்கும்போது மோட்டிலால் ஆஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு 6 மாதத்தில் 1 இயரில் மோட்டிலால் ஆஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் வந்து 53.91%. குவாண்ட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு 1 இயரில் 28.83% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பந்தன் கோர் ஈக்விட்டி ஃபண்டு 1 இயரில் 39.82% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இன்வெஸ்கோ இந்தியா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் 1 இயரில் 47.05%. HSBC லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் 1 இயரில் 48.21%. நிப்பான் இந்தியா விஷன் 1 இயரில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 36.51%. கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது அது 34.01% இருக்குது. 1 இயரில் டாப்பர் பார்க்கும்போது அது மோட்டிலால் ஆஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் இது ஒரு வருஷத்தில் 53.91% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக தான் இங்கே மோட்டிலால் ஆஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் ஒரு வருஷத்தில் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. குவாண்ட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் ஒரு வருஷத்தில் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் குறைவாக தான் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 28.83%. 28.83% இஸ் குட் ரிட்டர்ன். பட் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் குறைவாக தான் இங்கே ஒரு வருஷத்தில் வந்து இது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். மற்ற 4 ஃபண்டுகளாகிய பந்தன், இன்வெஸ்கோ இந்தியா, HSBC, நிப்பான் இந்தியா இது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் டாப்பர் பார்க்கும்போது 1 இயரில் மோட்டிலால் ஆஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு மோட்டிலால் ஆஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் 3 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 3 இயர்ஸில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 29.25%. குவாண்ட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் 3 இயர்ஸில் 21.91%. பந்தன் கோர் ஈக்விட்டி ஃபண்ட் 3 இயர்ஸில் 26.06%. இன்வெஸ்கோ இந்தியா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் 3 இயர்ஸில் 24.72%. HSBC லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் 3 இயர்ஸில் 23.42%. ஃபைனலி நிப்பான் இந்தியா விஷன் இவங்க 3 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 22.24%. இது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 20.28%. 3 இயர்ஸில் டாப்பர் பார்க்கும்போது அது மோட்டிலால் ஆஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் இது 3 இயர்ஸில் 29.25% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 3 வருஷத்தில். மற்ற ஃபண்டுகளாகிய குவாண்ட், பந்தன், இன்வெஸ்கோ இந்தியா, HSBC, நிப்பான் இந்தியா இது 3 வருஷத்தில் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் கூடுதலாக தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் டாப்பர் பார்க்கும்போது 3 வருஷத்தில் மோட்டிலால் ஆஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு 5 இயர்ஸில் மோட்டிலால் ஆஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு கொடுத்த ரிட்டர்ன் வந்து 29.37%. குவாண்ட் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் 27.89%. பந்தன் கோர் ஈக்விட்டி ஃபண்ட் 25.97%. இன்வெஸ்கோ இந்தியா லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் 23.92%. HSBC லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் 5 வருஷத்தில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 24.89%. நிப்பான் இந்தியா விஷன் 5 இயர்ஸில் கொடுத்த ரிட்டர்ன் வந்து 23.30%. 5 இயர்ஸில் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்க்கும்போது 23.70%. 5 இயர்ஸில் டாப்பர் பார்க்கும்போது அகைன் அண்ட் அகைன் மோட்டிலால் ஆஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்ட் இது 5 இயர்ஸில் 29.37% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் இது கூடுதலாக தான் 5 இயர்ஸில் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 5 இயர்ஸில் நிப்பான் இந்தியா விஷன் கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் குறைவாக தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு 23.30%. மற்ற ஃபண்டுகளாகிய குவாண்ட், பந்தன், இன்வெஸ்கோ இந்தியா, HSBC இது கேட்டகரி ஆவரேஜ் ரிட்டர்னை காட்டிலும் 5 இயர்ஸில் கூடுதலாக தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பட் டாப்பர் பார்க்கும்போது நம்பர் 1 பொசிஷன் பார்க்கும்போது 5 இயர்ஸில் அது மோட்டிலால் ஆஸ்வால் லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு. இந்த 6 ஃபண்டில் ஏதாவது ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தொடர்ச்சி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சிப்பு முறையில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லாங் ரனில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கெல்லாம் ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நம்புறோம். உங்கள் மேலான கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்பு நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டை துவக்குங்க. இதில் ஏதாவது ஐயப்பாடு இருக்க நிலையில் நிதி ஆலோசகரை கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் உங்கள் முதலீட்டை துவக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.